நம்மளோட 5 கட்ட ஸ்ருதி, தட் இஸ் ஜி. அதில் மத்தியம ஸ்ருதியில் எடுத்துன்னு பாடுறேன். இப்படியே பாடலாம். ஏன்னா பாட்டு வந்து ரொம்ப தாரஸ்தாயிக்கு பிரயோகம் ரொம்ப இல்லை. இதில் தாரஸ்தாயி சா வரையும் தான் போகிறது. சா டு சா தான், ஒரு ஆக்டேவில் தான் இருக்குது. கொஞ்சம் ரைஸ் பண்ணி பாடினா பெட்டராக இருக்குன்னு தோணுது. துளசிதாசரோட ஒரு பஜன், ராமர் நடந்து வருது அழகை பற்றி உங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். அதை படித்து பாருங்க அர்த்தத்தை. அப்படி தளர்நடையிட்டு அப்படின்னாக்க குழந்தை நடக்க விழும், நடக்கும், அப்போ தான் நடக்க கற்றுன்னு இருக்கு இல்லையா, அந்த நடையை அழகாக ரசித்து பாடியிருக்கு. இதை வந்து ஒரு ஸ்டான்ஸாக கற்றுட்டா எல்லா ஸ்டான்ஸும் அதே மாதிரி தான். ஆனால் நம்ம வார்த்தையை எங்கே பிரித்து எங்கே பிரயோகம் பண்ணுறதுங்கிறது ஸ்டான்ஸை கொஞ்சம் லிட்டில் வேரியேஷன் இருக்கத்தான் இருக்கும். ஓகே, ஆனால் பேஸ் ஒரே இது தான். என்ன நோட்டில் பாடுறவங்க ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். துமக்கு இதில் ஆக்சுவலாக இதில் வருது சிஸ்டர் நடுற. துமக்கு சலத் ராமச்சந்திர बाजत पेजनिया, तुमक चलत रामचंद्र बाजत पेजनिया, तुमक चलत रामचंद्र भाजत पेजनिया, तुमक चलत रामचंद्र। किलकी किलकी बूटत धाय, किलकी किलकी बूटत दाय, किलकी किलकी बूटत धाय, गिरत भूमि लट पटाय, गिरत भूमि लट पटाय, किलकी किलकी बूटत धाय, गिरत भूमि लट पटाय, धायमात गोद लेत, धायमात गोद लेत, दशरथ कीरनिया, धायमात गोद लेत, दशरथ कीरनिया, तुमक चलत रामचंद्र बाजत पेजनिया, तुमक चलत रामचंद्र। திசர நடையிலே போகிறது பாட்டு. இதோட சொரத்தை அடிப்படை பிரிச்சுட்டோம்னா பாடுறது ஈஸி. அதுக்காக நான் அந்த சொரத்தை சொல்லுறேன். சா 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 நீ சரி நீ ச நீ த ப த அப்படி வருது. எல்லாம் அந்த சாக்கு கீழே இருக்க பிரயோகம். ஓகே, டெக்னிக்கலாக கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. இதில் இந்த ராகத்தில் 2 நீ, பெரிய நீ வரும், அடுத்தது சின்ன நீ, தட் இஸ் நீ 3 as well as நீ 2 எடுத்த உடனே வருது. நீ 3ங்கிறது காக்கலி நிஷாதம், நீ 2ங்கிறது கைசிகி நிஷாதம். ஓகே, அதே மாதிரி மா 1 சுத்த மத்தியமும் வரும், மா 2 பிரதி மத்தியமும் வரும் அதில். ஓகே, எடுத்தோடனே பார்ப்போம். சா 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 நீ சரி நீ ச நீ த ப த. அந்த நிசரியில் வர நீ வந்து பெரிய நீ, நீ ச நீ த, அந்த 2 நீ சின்ன நீ. சில இடத்துல மட்டும் இந்த பெரிய நீ வரும், அந்த ராகத்தோட அழகுக்கு வருது இது. ஓகே, இது ஹிந்துஸ்தானி ஸ்டைலில் பாடுறோம், நம்ம கர்நாடிக் ஸ்டைல் இல்லை. சா சா ச நீ சரி நீ ச நீ த ப த, பத ச ச சரி க க க சரி க ம க ம, பத ச ச சரி க க க சரி க ம க ம, சா சா ச நீ சரி நீ ச நீ த ப த, பத ச ச சரி க க க சரி க ம க ம. அடுத்தது சங்கதி துமக கரி நீ சரி, அங்கே தான் மாறுறது. அந்த கா 2 சாதாரண காந்தாரம். ஓகே,
சாதாரண காந்தம் கரகர பிரியில் படிக்கிறோமே அந்த சாதாரண க க ரி ரீ டூ க க ரி நீ சரி நீ ரீ டூ தான் ஆரம்பம் எல்லாம் ஃபுல்லாமே வருதுக்கு க க ரி நீ சரி நீ ச நீ ர ப ச நிறுத்துறதுக்கு இது ரெண்டாவது சங்கீதத்தை பாடி திருப்பி நிறுத்தலாம் அப்படி க க ரி நீ சரி நீ ச நீ ர பத பத ச ச சரி க க க சரி க ம க ம துமக்கு சலத்து ராம சந்திர. இப்போ தனியாக பிரித்து பாடி பார்ப்போம். சா 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 நீ சரி துமக்கு சலத்து துமக்கு சலத்து. ஹிந்தியில் எல்லாமே அந்த காவெல்லாம் ஒரு ஊ சேர்த்துப்பா எல்லாத்துலேயுமே பாடுறதே. துமக்கு சலத்து நிச நித பத ராமச்சந்திர துமக்கு சலத்து ராமச்சந்திர பத ச ச சரி க க க சரி க ம க ம பத ச ச பாஜத் சரி க க க பேஜ பேஜனியா சரி க க க சரி க ம க ம பேஜனியா துமக்கு சலத் ராமச்சந்திர பாஜத் பேஜனியா ககரி நீ சரி துமக்கு சலத் ராம சந்திர. ச ச ச க க ம ப ப ம ப ப ச ச ச க க ம ப ப ம ப ப கீழக்கி கீழக்கி மூட்ட ததாய. முதல்ல கூட அந்த சால சசத்தை பிளைனாக பாடலாம். கீழக்கி கீழக்கி மூட்ட ததாய கிழக்கி கிழக்கி ஊட்ட ததாய गिरत भूमि लट पटाय मम मम रब रब मम मम रब रब गिरत भूमि मदब रब भूमि गिरत भूमि गप मग लट पटाय स स स ग ग म पा पा म पा प मम म बर बर ब ग प म ग ग. ओके म म म म ग म प म म म म ग म प म ग ग दाय मात गोद लेत म म म म धाय मात ग म प म ग ग गोद लेत रे रे ग रे सद दशरथ की दाल அழகா வரணும். दस सरि ग म ग म रनिया दशरथ की रनिया. ராணிங்கிறது ரனின்னு வருது இந்த இதில். இது பியூர் ஹிந்தி இல்லை. ஓகே மா ம ம ம க ம ப ம க க ரே ரே க ரே த த த ச ரி க ம க ம धाय मात गोद लेत दशरथ की रनिया तुमक चलत राम चंद्र. இந்த ரெண்டு மா வருது சொல்லியிருந்தேன் இல்லையா. இதில் ச ச ச க க ம गात्री मा वंदटले सा 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 ग ग म किलकी किलकी प प म प प மூட்ட ததாய. அந்த மா வந்து மா பா ஒட்டி இருக்கு பாரு, அதான் மா டூ பிரதிமதி அங்கே வந்துடுறது. ச ச ச க க ம ப ப ம ப ப அந்த ப ப ப ப ப மாதிரி கேட்கும். ப ப ம ப ப பிரதிமதி அங்கே வருது. இது ராகத்தோட அழுக்காக அங்கங்கே சேர்ப்பா. அது ஹிந்துஸ்தானியோட ஸ்டைல். அந்த நீயும் ஒரு ரெண்டு மாவு பக்கத்தில் வருது இந்த இடத்துல இல்லையா.
அதே மாதிரி ரெண்டு நீயும் இப்போ எடுத்தோடனே முதல்ல வந்துடுது. சா சா ச நீ ச ரி பெரிய நீ ச நீ ரெண்டு சின்ன நீ. இது ஹிந்துஸ்தானோட ஸ்டைல். ஜெய் ஜெய்வந்தின்னு அவரோட இது. நம்ம தமிழில் துஜாவந்திங்கிறோம். அதோட பேஸ் தான் அது. நம்ம கர்நாடிக் பாடுற அகிலாண்டேஸ்வரி மாதிரி இருக்காது. இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸில் சொல்லித்தரேன், நேராக சொல்லிக் கொடுக்குறதே புரியும். அப்புறம் மற்ற ஸ்தான்ஸாலாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.